திரும்புகிற பக்கம்லாம் பால் கொழுக்கட்டையை பற்றி பேசி நாமளும் செட்டிநாட்டு பால் கொழுக்கட்டை செய்ய தயாராகிட்டோம். 1.5 கப் அரிசியை நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவெல்லாம் அதில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு, தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கெட்டியாக ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க. கிளறினதை கொஞ்சமாக கையில் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டியில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம சிறிதாக பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே 1 கப் நாட்டு சர்க்கரையும் 2 ஏலக்காயும் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு வந்துடுங்க. ஒரு பால் குண்டால் 1 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் ஏலக்காயும் அதில் கொட்டி நல்லா கிளறிக்கோங்க. பால் கொழுக்கட்டை வெந்ததும் அதை எடுத்து இந்த பால்லையே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எல்லா பால் கொழுக்கட்டையும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் துருவல் மேலே தூவி இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ தயாராகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.